ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம எப்படி எக் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு ரெண்டையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாய் 3, வெங்காயம், தக்காளி, வர கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி தழை ஒரு கப்பு, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ½ ஸ்பூன் போட்டால் போதும். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கணும். மல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். கரம் மசாலா நம்ம அரைக்க தேவையில்லை. நம்மளே வறுத்து அரைக்கிறதுனால எதுவும் போட தேவையில்லை. இதை மட்டும் பண்ணால் போதும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் சொன்னது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். வறுத்து கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. வறுத்தாச்சு. அதை நம்ம இப்போ எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அதோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா தழை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சா இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை அரைக்கிறது. அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச அந்த க்ரீன் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ½ ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. ஏற்கனவே 3 மிளகாய் அரைச்சிருக்கோம். ஸோ நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கிருச்சு. தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னா அப்படி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசியும் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 சவுண்ட் விட்டால் போதும். ரொம்ப விட்டுறாதீங்க, குழ குழன்னு போயிடும். 2 சவுண்ட் வந்தது நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு முட்டைக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மூணு முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஸ்லைஸ் பண்ணிக்கணும். லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். மூணு முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், தீஞ்சிரும். ஃப்ரை பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கணும். ரொம்ப தீஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணாலே போதும், சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு குக்கரில் சவுண்ட் வந்துடுச்சு. சவுண்ட் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். 2 விசில் வந்து முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல கலர் க்ரீனிஷாக வந்துடும். பாஸ்மதி அரிசி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது நான் வந்து சாதா அரிசி தான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முட்டையை அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு முட்டை பிரியாணி ரெடி. அதுக்கு தொட்டுக்க வந்து தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் நல்லாயிருக்கும். அதுக்கு தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பஜ்ஜி கொஞ்சம் செஞ்சுருக்கேன். இது வந்து எக் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.